பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். இந்த நாளிலே ஒரு அருமையான டாபிக்கோடு நம்ம ஜெபத்துக்குள்ளாக கடந்து போகலாம். லோன்லினஸ், தனிமையை குறித்து நாம் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். இந்த உலகத்துல நிறைய பேர் தனிமையில இருக்கிறாங்க. நிறைய பேருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றிலும் நிறைய ஜனங்க இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா தனிமை என்பது அவங்கள போட்டு வாட்டி வதக்கி கொண்டிருக்கும். ஸோ நீங்கள் அதுல ஒருத்தரா இருக்கிறீங்கனாக்கா இந்த ஜெபம், இந்த வசனங்கள் உங்களுக்காக தான். கேட்போமா? தனிமை, எப்படியெல்லாம் தனிமை நம்ம இருக்கிறோம்? முக்கியமா வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னாக்கா சிலரை தனிமையாக்கி விடுகிறது. அவங்க வாழ்க்கையில நிறைய காரியங்களை இழந்து விடுகிறதுனால அவங்க தனிமை ஆயிடுறாங்க. சிலர் வந்து குடும்பத்துக்குள்ளேயே சில சொந்த பந்தங்களை இழந்துட்டு தனிமையாயிடுவாங்க. சிலருடைய வாழ்க்கையில கணவனை இழந்துட்டு அவங்க தனிமையாயிடுவாங்க. மனைவியை இழந்துட்டு தனிமையாயிடுவாங்க. பிள்ளைகளை இழந்துட்டு தனிமையாயிடுவாங்க. பிள்ளைகள் அம்மா அப்பாவை இழந்துட்டு தனிமையாயிடுவாங்க. இன்னும் கேட்டிங்கனாக்கா அப்படியே நம்ம சொல்லிக்கிட்டே போனா இன்னும் நிறைய குடும்பத்துல அநேகருடைய வாழ்க்கையில இந்த தனிமை வந்து ஒரு பெரிய ஒரு விளையாட்டு விளையாடும். நிறைய பேருக்கு இதை எப்படி தாண்டி வர்றதுன்னே தெரியாது. இதுதான் வாழ்க்கை போல, நம்ம இப்படிதான் தனிமையாவே இருக்கணும் போல நினைச்சுப்பாங்க. தனிமை என்பது, அந்த தனிமையை நீங்க போட்டு அப்படியே உங்க வாழ்க்கையில இதுதான் என் வாழ்க்கைன்னு சொல்லி முடிவு பண்ணாதீங்க. அது தனிமை வந்து அந்த முடிவே கிடையாது. அந்த அந்த முடிவுக்குள்ள போயிடாதீங்க. நம்ம இப்படியே தான் சோகமா இருக்கணும், நம்ம இப்படியே தான் அப்படியே நம்ம பாட்டுக்கு நமக்குள்ளேயே பேசிக்கணும். நம்ம பேசுறத கூட கேட்கறதுக்கு யாரும் இல்லை இந்த உலகத்துல. இந்த உலகத்துல நிறைய பேரு தனிமையில பேசிக்கிட்டே போவாங்க. இப்போ செல்போன் வந்ததுனால பாத்தீங்கன்னாக்கா யாரும் யாருக்கிட்டையும் ரொம்ப பேசுறதில்ல. பேச்சுவார்த்தையே குறைஞ்சிருச்சு. ஏன்னா அவங்களுக்கு இந்த செல்போன்ல பேசுறதே ரொம்ப பெருசா இருக்குது. செல்போன்ல பேசினா கூட உண்மையா வந்து நேரடியா நம்மளை தொட்டு நீங்க எப்படி இருக்கிறீங்க கேட்கறதுக்கு ஆள் கிடையாதுல்ல. ஒருவேளை போன்ல உங்களை ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கிறீங்க அப்படி சொல்லி கேட்கலாம். ஆனா நேரா வந்து உங்கள்ட்ட தனிமையில உட்காந்து உங்க கூட உட்காந்து பேசி உங்களுடைய பாரங்களை கஷ்டங்களை கேட்கறதுக்கு யாரும் இல்லாம இருக்கலாம். நீங்க நினைக்கலாம் யாராவது இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு நீங்க நினைக்கலாம். இந்த தனிமை வந்து ஒரு விதத்துல ஒரு கோணத்துல நிறைய பேருடைய வாழ்க்கையில விளையாட்டி கொண்டிருக்கிறது. சிலர் வந்து வெளியே பேசவே மாட்டாங்க. தனிமைக்கு வந்து 3 காரியங்கள் இருக்குது. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னாக்கா செப்பரேஷன், பிரிதல். 2வது வந்து ஷேம், வெட்கம். 3வது வந்து ஃபியர், பயம். இந்த 3மே தனிமையுடைய தூண்கள் என்று சொல்றாங்க. தனிமையுடைய தூண்கள். ஸோ இந்த 3மே ஒருத்தருக்குள்ள இருக்குதுனாக்கா அவங்கள அப்படியே தனிமைப்படுத்திடும். எதனா ஒரு காரணத்தை வச்சு தனிமைப்படுத்துறோம். ஒரு வெக்கம் இருந்தாலே அவங்கள தனிமைப்படுத்தி விட்டுரும். ஒரு பயம் இருந்தாலே அவங்கள தனிமைப்படுத்தி விட்டுரும். யார்கிட்டயும் அவங்களுக்கு பேசக்கூட பிடிக்காது. நல்லா யோசித்துக்கங்க. இந்த உலகத்துல எனக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, இந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்றவங்கக்குள்ள கூட தனிமை இருக்குது. நம்ம பார்க்குறோம்ல, நிறைய பேர் போயிட்டு ஒரு அப்படியே டீ ஷாப்ல நின்றுக்கிட்டு உட்காந்துட்டு குடிப்பாங்க, பார்க்கில் உட்காந்துட்டு பேசுவாங்க, ஏதேதோ செய்வாங்க, கடைக்கெல்லாம் போவாங்க. ஆனாலும் இதுக்கு மத்தியில அவங்களுக்குள்ள ஒரு தனிமை இருக்கும். சிலருக்கு வந்து பேசவே பிடிக்காது, யார்கிட்டையுமே பேச பிடிக்காது, யாரோட கூட எந்த ரிலேஷன்ஷிப் வைக்கவும் பிடிக்காது. அப்படியே தனிமையாவே இருக்கணும்னு யோசிப்பாங்க. தனிமை தான் வாழ்க்கை கிடையாது. அதை நீங்க முடிவு பண்ணவே பண்ணாதீங்க. ஆனா இப்படியே தனிமையாவே இருந்து அப்படியே நான் போயிடுறேன் அப்படிலாம் சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா ஆஹ் ஆஹ் நிறைய வழிகள் உண்டு நம்ம இதை விட்டு வெளியில வர்றதுக்கு. இன்னும் பலரு குடும்பத்தை விட்டு வெளியூர்ல தனியா இருப்பீங்க. வீட்டுடைய கஷ்டங்களுக்காக வெளியூர்ல போய் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு வெளியூர்ல போயிட்டு படிக்க போயிருப்பீங்க. வாலிப பிள்ளைங்க படிக்க போயிருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் பெரியவங்கலாம் அங்க தனிமையா நீங்க வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. குடும்பங்கள்லாம் ஊர்ல இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். சில நேரங்களில பேரண்ட்ஸ் நீங்க தனிமையா இருப்பீங்க. உங்க பிள்ளைகளை நீங்க வெளியூருக்கு அனுப்பிட்டு, இல்ல வேற எங்கேயோ வேற வேற இடங்களுக்கு அவங்கள அனுப்பிட்டு, வேலைக்காகவோ படிப்புக்காகவோ நீங்க அவங்கள அனுப்பிட்டு கல்யாணம் கட்டி கொடுத்துட்டு ஒருவேளை ஒரே ஒரே ஊர்ல தான் இருப்பாங்க. ஆனா நீங்க தனிமையா இருப்பீங்க. முதியோர்கள், பேரண்ட்ஸ், இப்படிப்பட்ட தனிமைகளும் உண்டு. அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப நேசிச்சுட்டு அவங்க அன்பை இழந்துட்டு தனிமையில வாடுறவங்க இருக்கிறாங்க.
அந்த ஒரு அன்பு தான், வேற அன்பே கிடையாது உலகத்துல. உங்க அன்பை யாரோ தூக்கி போட்டு போறாங்கனாக்கா அந்த அன்புக்கு பின்னாடி ஓடாதீங்க. அந்த அன்பு மாயமாலமானது. ஆமா. யாரோ உங்களுடைய உங்களுடைய அன்பை புரிஞ்சிக்க முடியாம உங்களை விட்டுட்டு பிரிஞ்சு போயிட்டாங்கனாக்கா அந்த அன்புக்கு பின்னாடி போகவே போகாதீங்க. யூஸ்லெஸ். கண்டிப்பா. அந்த அன்புக்கு அந்த அன்புக்கு நம்ம அடிமையாக கூடாது. இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா எல்லாராலும் வெறுக்கப்பட்டு இருப்பாங்க. ஒரு யாருமே என்கிட்ட பேச மாட்டாங்க, யாருமே என்னை பார்த்து சிரிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு அவுட் சைடராகவே இருப்பாங்க. வெளியவே இருப்பாங்க. எதுக்குள்ளயுமே வரணும்னு அவங்களுக்கு இஷ்டம் இருக்காது. அந்த மாதிரி ஒரு அவுட் சைடரா இருந்து தனிமைய அப்படியே அனுபவிச்சுட்டே இருப்பாங்க. அப்புறம் எல்லாரும் இருந்தாலும் அவங்க தனியாவே இருப்பாங்க. வீட்டுல எல்லாரும் இருப்பாங்க, எல்லாரும் தான் இருப்பாங்க. ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒரு தனிமை விளையாடி கொண்டே இருக்கும். ஒரு தனிமை நம்மளையே நமக்குள்ளவே இப்படி அப்படியே வாட்டி வதட்டி கொண்டு இருக்குதுனாக்கா அதனால என்ன பிரயோஜனம்? நம்ம எதையாவது செய்யணும், யார்கிட்டயாவது பேசணும், நம்ம ஏதாவது இன்வால்வ் ஆகணும். தனிமைக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து தனிமையாகவே நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்கன்னா நீங்க ஒண்ணுமே சாதிக்க போறதே கிடையாது. இன்னமும் டிப்ரெஷன், இன்னமும் உங்களுக்கு சோகம், இன்னமும் உங்களுக்கு கவலை, இன்னமும் அப்படியே அழுகைகள் இதுதான் வரும். தனிமையா இருக்கிறவங்க மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அப்படியே இந்த சோகமான பாட்டெல்லாம் போட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமையில போவாங்க. ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் யாராவது இருக்கிறீங்கனாக்கா அதை விட்டு வெளியே வாங்க. ஏன்னா லோன்லினஸ் வந்து வரத்துக்கு என்ன காரணம் என்பதை புரிஞ்சுக்கங்க. லோன்லினஸ் பாத்தீங்கன்னா ஒரு இன்னர் ஆப்சன்ஸ் நம்மளுக்குள்ள இருக்குது. நம்மளுக்குள்ள ஏதோ ஒரு உள்ள இல்லாமை, ஏதோ ஒரு இல்லாமை நம்மளை போட்டு வாட்டி கொண்டிருக்கிறதுனால அந்த தனிமைக்குள்ள போகிறோம். இது எனக்கு இல்லையே, இந்த 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 சூழ்நிலை என்ன இப்படி ஆயிக்கிட்டுச்சே அப்படின்ட்டு தனிமையில இருப்பாங்க. நிறைய பேர் தனிமையில இருப்பாங்க. கணவனை இழந்தவங்க, மனைவியை இழந்தவங்க, பிள்ளைகளை இழந்தவங்க எல்லாம் கொடூரமான வாழ்க்கை. அத நிறைய பேர்ட்ட நான் பேசியிருக்கிறேன். அவங்க சொல்லுவாங்க, இதை விட்டு வெளியில வரத்துக்கே ரொம்ப நாள் ஆச்சுமா அப்படின்வாங்க. இதை நான் மறக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சுமா, நான் ரொம்ப தனிமையா போயிட்டேன். எங்க கணவர் செத்ததுல இருந்து நான் ஒரு மாதிரி தனிமையாவே இருந்தேன். என்னை யாருமே மதிக்க மாட்டாங்க, என்கிட்ட யார்ட்டுமே பேச மாட்டாங்க, என்னை ஒதுக்கியே வச்சாங்க. எங்க மனைவி செத்ததுல இருந்து இறந்ததுல இருந்தே நான் அப்படி தனிமையா ஆயிட்டேன். அப்படி சொன்னவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்க தனிமையே கிடையாது. வேதத்துல ரொம்ப ஒரு அழகான வசனம் இருக்குது. நிறைய விழிப்புணர்வுகள் தேவை நமக்கு. தனிமையா இருக்கிறவங்களுக்கு நிறைய விழிப்புணர்வு தேவை. ஏன் நான் தனிமையா இருக்கணும்னு ஃபர்ஸ்ட் கேளுங்க. எதுக்காக? நான் தனிமையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவர் கூட தனிமையா இல்லவே இல்லை. அவர் ஜபத்துக்கு போகும்போது கூட ஜபம் பண்ணிட்டு சீஷர்களை கூடவே கூட்டு போறாரு. ஆமா, இந்த இடத்துல ஆண்டவர் சங்கீதக்காரர் ரொம்ப அழகாக சொல்லுகிறாரு. சங்கீதம் 25:16 வசனம், என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும், நான் தனித்தவனும் சிறுமைப்பட்டவனுமாய் இருக்கிறேன். தாவீது சொல்றாரு, நான் தனித்தவனும் சிறுமைப்பட்டவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்றாரு. சோ நம்மளுக்குள்ள ஒரு தாழ்மை மனப்பான்மை வேற வந்துடும். நான் ஏன் இப்படி இருக்கிறேன், நான் என்ன பண்றேன், ஏன் இப்படி தனிமையில இருக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். அது வரக்கூடாது. இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா 23வது சங்கீதம் 4வது வசனத்துல, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். எவ்வளவு அழகா இருக்குதுல்ல. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். நல்லா உங்களை உற்சாகப்படுத்திக்கங்க. தனிமையா இருக்காதீங்க. உங்களுக்குள்ள நிறைவானதை பேசுங்க. உங்களுக்குள்ள என் கூட கர்த்தர் இருக்கிறாருன்னு சொல்லுங்க. நீங்க கர்த்தருடைய பிள்ளைனாக்கா நீங்க என் கூட கர்த்தர் இருக்கிறாருன்னு சொல்லுங்க. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உங்களுடைய தடியும் என்னை தேற்றும். எவ்வளவு அழகான ஒரு வசனம் இல்ல? அது இல்லாம மத்தேயு 28வது அதிகாரம் 20வது வசனத்துல கர்த்தர் ரொம்ப ஏசாமி அழகா சொல்ற ஒரு வசனம், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்ற வாக்கு தத்துவம், அருமையான வாக்கு தத்துவம். அந்த 23வது சங்கீதத்துல எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உங்களை உற்சாகப்படுத்துங்க. யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. தனிமையான நேரத்தை எப்பொழுதுமே நீங்க ஆண்டவர் கூட ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஆண்டவர் கூட நீங்க ஐக்கியப்படுங்க. நல்ல பைபிளை வாசிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்களை போல தனிமையா இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நீங்க பேச பாருங்க. அவங்களோட நீங்க எப்படி பேசலாம்னு நீங்க பாருங்க. ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த உலகத்துல செல்போன் இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. எவ்வளவு நேரம் செல்போனை பார்க்க முடியும், எவ்வளவு நேரம் டிவியை பார்க்க முடியும்? அந்த தனிமையை ஜெயிக்கணும். அந்த தனிமையை ஜெயிப்பது தான் கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறான்னு அர்த்தம்.
தனிமை வந்து ரொம்ப ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட், டிஸப்பாயின்ட்மெண்ட் இதெல்லாம் வந்து நம்மள கொடுமைப்படுத்தும். ஆனா ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே, உம்முடைய பிள்ளை இயேசு சுவாமி. என் கூட இருக்கிறீங்க. ஆண்டவரே ஒரு ஃப்ரெண்டா கூப்பிடுங்க. ஆண்டவரே ஒரு அப்பாவா கூப்பிடுங்க. ஆண்டவரே ஒரு அம்மாவா கூப்பிடுங்க. ஆண்டவரே என்ன வேணுமோ நீங்க கூப்பிட்டுக்கங்க. உங்க கூட வருவாரு. என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாமா? யார் எந்த மூலையில ஒருவேளை வனாந்தரத்துல எந்தெந்த கண்ட்ரீஸ்ல இருக்கிறீங்கன்னாக்கா, இந்த ஜெபம் உங்களுக்காக தான். லோன்லியா ஃபீல் பண்ணாதீங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. இந்த நேரத்தை நீங்க உபயோகப்படுத்திக்கங்க. நல்லா உபயோகப்படுத்திக்கங்க. ஆண்டவரே நான் உங்க கூட பேசணும்ப்பா அப்படின்னு சொல்லி உபயோகப்படுத்திக்கங்க. நிறைய ஜெபிக்கிற நேரமா மாத்திக்கொள்ளுங்க. நான் எனக்கு நிறைய நல்ல ஃப்ரெண்ட்ஸை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் உதவி செய்ய ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர். உமது கோல் உம்முடைய தடியும் எங்களை தேற்றும் என்று சொன்ன வார்த்தைக்காக நன்றி அப்பா. இந்த நேரத்துல இயேசு சுவாமி ஆண்டவரே கூட இருங்க. யாரெல்லாம் தனிமையா இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஆண்டவரே அந்த கொடுமைய அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு நீங்க கோலும் தடியுமா இருங்கப்பா. உலகத்தின் முடிவு பரிந்து நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னீங்கப்பா. அந்த லோன்லினஸ், அந்த தனிமை, கணவனை இழந்தவர்களுக்கு, மனைவியை இழந்தவர்களுக்கு, அம்மா அப்பாவை இழந்தவர் பிள்ளைகளுக்கு அப்பா, தாயும் தகப்பனுமா இருப்பேன்னு சொன்னீங்களே, நீங்க இருங்க இயேசு சுவாமி. ஆண்டவரே வெளிநாடுகளில தனியா வேலைக்கு போயிட்டு அங்க இயேசு சுவாமி தனிமையில இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஏசப்பா அதே மாதிரி ஆண்டவரே, ஆண்டவரே ஏசப்பா எங்கெங்கெல்லாம் தனிமையில இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் தனிமையா ஃபீல் பண்றோம், எல்லாருமே இருந்தோம். நான் தனிமையா இருக்கிறேனேன்னு என்று சொல்றவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க. அவங்க மேல உம்முடைய கரத்தை போடுங்க ஆண்டவரே. அவங்க கண்ணீரை தொடங்க ஏசப்பா. ஆண்டவரே அவங்க கவலைகளை நீக்கி போடுங்க இயேசு சுவாமி. ஆண்டவரே இந்த நேரம் ஆண்டவரே, இந்த லோன்லினஸ் அவங்கள விட்டு போகட்டும் ஆண்டவரே. அவங்கள ஆறுதல் படுத்தட்டும் ஆண்டவரே. நீர் ஆறுதலின் தேவன் ஐயா. நீர் அற்புதங்களை செய்கிற தேவன் ஐயா. எங்களோடு கூட இருக்கிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே ஏசப்பா ஒருத்தருக்கும் ஆண்டவரை பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க. முக்கியமா ஆண்டவரே பேரண்ட்ஸ் தங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே படிப்புக்காகவோ வேலைக்காகவோ வெளியே அனுப்புனவங்களுக்காக ஜெபிக்கிறேன். அவங்க தனிமையில இருக்கும் போது அந்த பேரண்ட்ஸ்க்கும் நீங்க உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. லோன்லினஸ் அவங்கள சாகடிக்காதபடி காத்துக்கொள்ளுங்க இயேசு சுவாமி. ஒருத்தர் கூட ஆண்டவரை யாரெல்லாம் ஆண்டவரை இந்த ஜெபத்தை கேட்கிறார்களோ அந்த ஜெபம் அவங்களுக்கு போய் சேரட்டும் ஆண்டவரை. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. யூ ஆர் அவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் லார்ட். நீங்க எங்களுடைய ஆண்டவரே தகப்பனும் தாயுமா இருக்கிறீங்க ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ சோ மச். கண்டிப்பா இந்த வசனங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். மற்றவங்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ சோ மச்.